5 நிமிடங்களில் த மில்லியனர் மைண்ட் சுருக்கம். நம்மில் பலரும் நினைப்பதுண்டு, ஒரு லட்சாதிபதி அல்லது கோடீஸ்வரர் என்றால் அவர்கள் விலையுறந்த கார் வைத்திருப்பார்கள், பெரிய மாளிகையில் வாழ்வார்கள் என்று. ஆனால் உண்மை அதற்கு மாறானது என்று சொன்னால் நம்புவீர்களா? டாக்டர் தாமஸ் ஜே ஸ்டான்லி ஆயிரக்கணக்கான நிஜமான கோடீஸ்வரர்களை ஆய்வு செய்து எழுதிய புத்தகம்தான் த மில்லியனர் மைண்ட். இந்த புத்தகம் வெறும் பணம் சம்பாதிப்பதை பற்றி மட்டும் பேசவில்லை, அந்த பணத்தை தக்க வைக்கும் மனநிலை பற்றி பேசுகிறது. நேர்மை மற்றும் சுய கட்டுப்பாடு, இன்டெகிரிட்டி அண்ட் டிசிப்ளின். ஆய்வில் பங்கேற்ற 90% கோடீஸ்வரர்கள் சொன்ன முதல் விஷயம் நேர்மை. வணிகத்திலேயோ அல்லது வேலையிலோ மற்றவர்களின் நம்பிக்கையை பெறுவதுதான் முதலீடு. அடுத்தது சுய கட்டுப்பாடு, டிசிப்ளின். அதிகாலையில் எழுவது முதல் தேவையற்ற செலவுகளை குறைப்பது வரை ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் புத்திசாலித்தனத்தை விட ஐக்யூ, கடின உழைப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சமூக பார்வை மற்றும் தனித்தன்மை, சோஷியல் இன்டிஃபரன்ஸ். இது முக்கியமான பாயிண்ட். நாம் பல நேரங்களில் பக்கத்து வீட்டுக்காரர் புது கார் வாங்கினால் நாமும் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். கீப்பிங் அப் வித் த ஜோன்சன்ஸ். ஆனால் உண்மையான கோடீஸ்வரர்கள் மற்றவர்கள் தங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொருட்படுத்துவதில்லை. அவர்கள் பழைய காரையை பல வருடங்கள் பயன்படுத்துவார்கள். பிராண்டட் உடைகளை விட தரமான சிக்கனமான உடைகளையே விரும்புவார்கள். ஆடம்பரத்தை காட்டுவதை விட சொத்துக்களை அசட்ஸ் சேர்ப்பதிலேயே அவர்கள் குறியாக இருப்பார்கள். சரியான துணியை தேர்ந்தெடுத்தல், தி ஸ்பவுஸ் ஃபேக்டர். ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் ஒருவருடைய வெற்றியில் அவருடைய வாழ்க்கை துணைக்கு பெரும் பங்கு உண்டு என இந்த புத்தகம் கூறுகிறது. பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் தங்கள் துணையை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். பணத்தை சேமிப்பதிலேயும் முதலீடு செய்வதிலும் ஒரே மாதிரியான சிந்தனை கொண்ட தம்பதிகள் சீக்கிரம் கோடீஸ்வரர்கள் ஆகிறார்கள். ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் நிதி மேலாண்மையில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தெளிவோடும் இருப்பது மிக அவசியம். வாய்ப்புகளை கண்டறிதல் மற்றும் தைரியம், ஃபைண்டிங் யோர் நீஷே. கோடீஸ்வரர்கள் எல்லாரும் ஒரே துறையில் இருப்பதில்லை, ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் துறை அவர்களுக்கு பிடித்தமானதாகவும் அதில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வதாகவும் இருக்கும். அவர்கள் ரிஸ்க் எடுக்க தயங்குவதில்லை, ஆனால் அது கணக்கிடப்பட்ட ரிஸ்க், கால்குலேட்டட் ரிஸ்க். தோல்விகளை கண்டு பயப்படாமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதே இவர்களின் பாணி. தி மில்லியனர் மைண்ட் என்பது ஆடம்பரத்தை பற்றியது அல்ல, அது சுதந்திரத்தை பற்றியது. நேர்மை, கடின உழைப்பு, சிக்கனம் மற்றும் சரியான திட்டமிடல் இருந்தால் யாராலும் பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.